வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடில்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூபா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடில்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். முன்னதாக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் புதுடில்லி சென்றடைந்தார். புதுடில்லி தமிழ்நாடு இல்லத்தில் அவரை தலைமைச் செயலர் வரவேற்ற நிலையில் காவல்துறை மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். திரு விஜய் இன்று மாலை பிரதமரை சந்திக்க உள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்த கோரிக்கைகளை பிரதமரிடம் அவர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். இந்த பயணத்தின் போது டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் முதல் முறையாக டெல்லி செல்வது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் செல்லுபடி தன்மையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. இது தொடர்பான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜாய் மாயா பக்ஷி ஆகியோர் கொண்ட அமர்வு தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை இந்த பணிகள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் தீர்ப்பளித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து ஏராளமான சேர்க்கை, நீக்குதல், திருத்தங்கள் நடைபெறவுள்ள நிலையில் நகர்ப்புற மயமாக்கல், புலம்பெயர்வு போன்ற நடவடிக்கைகளால் இந்த பட்டியலில் துல்லியமின்மைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்து வரும் சூழலில் நாட்டு மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் அதிக அளவில் நீர் பருக வேண்டும் என்று சமூக வலைதளத்தில் அறிவுறுத்தியுள்ள அவர், வெளியில் செல்லும் போது அனைவரும் தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விலங்குகள் மற்றும் பறவைகளுக்காக வீடுகளின் வெளியே மாடி, மேற்கூரைகள், கடைகள், அலுவலகங்களில் சிறிய பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி வைக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக பிரதமர் மற்றொரு சமூக வலைதள பதிவில், தொடர் முயற்சிகள், பொறுமை, உறுதியான தீர்மானத்தின் மூலம் மிகப்பெரிய இலக்கையும் எட்ட முடியும் என்று கூறியுள்ளார். இத்தகைய உணர்வின் மூலம் நாட்டு மக்கள் நம் தேசத்தை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்வதாகவும் குறிப்பிட்டார். நம் நாட்டின் தொன்மையான அறிவுத்திறனை யோகக்கலை முன்னெடுத்து செல்வதாக மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கு இன்னும் 25 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் கஜுராவோவில் யோகா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், முன்னெச்சரிக்கை நலவாழ்வையும் சமச்சீரான வாழ்க்கையையும் யோகா வலியுறுத்துவதாக எடுத்துரைத்தார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு யோகா தினம் கொண்டாடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நம் நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரிய சிறப்புடன் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த யோகக்கலை உலகளாவிய ஆரோக்கியத்தின் இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். கிராமங்கள், வீடுகள், பள்ளிகள், அலுவலகங்கள், சமூகங்களிடையே யோகாவை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், பொது பங்களிப்பு மற்றும் நீடித்த மக்கள் தொடர்பு நிகழ்வுகள் மூலம் இதனை பிரபலப்படுத்துவதாகவும் எடுத்துரைத்தார். நலவாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் சமச்சீரான உணவு, ஒழுக்கமான வாழ்வு, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஆயுஷ் துறை வலியுறுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 100 நாள் யோகா பயிற்சியில் பங்கேற்ற 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறினார். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக யோகா சங்கம் இணையதளத்தை மறு அறிமுகம் செய்து வைத்த அமைச்சர் யோகாவிற்கான உடையையும் அறிமுகம் செய்தார். பெட்ரோல், டீசல் விலை இன்று மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் லிட்டருக்கு 33 காசுகளும், டீசல் 32 காசுகளும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் CNG கிலோ 3.5 ரூபாயும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 108 ரூபாய் 20 காசுகள், டீசல் விலை 99 ரூபாய் 98 காசுகள், CNG கிலோ 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் 6வது முறையாக பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் நாட்டில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று கண்டறியப்படவில்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா வைரஸ் தொற்று காணப்படுவதை அடுத்து வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளிடம் தீவிர சோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யா எபோலா வைரஸ் தொற்றுக்கு புதிய தடுப்பூசியை கண்டுபிடித்திருப்பதாக தென்னாப்பிரிக்காவில் செயல்படும் ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அவரது நினைவிடம் அமைந்துள்ள சாந்திவனத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். ஏழை எளிய மக்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து சமூகத்தில் அன்பு சமத்துவம் நிலைக்கவும் மத நல்லிணக்கம் தழைத்தோங்கவும் அவர் வாழ்த்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் விடுத்துள்ள வாழ்த்து செய்திகளில் இஸ்லாமிய மக்களின் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெறட்டும் என வாழ்த்தியுள்ளனர். இதனிடையே சவுதியில் பிறை தென்பட்டதை அடுத்து நாகை மாவட்டம் நாகூர் கடற்கரையில் இன்று நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நாகூர் கடற்கரையில் ஜாக் அமைப்பு சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்ற இந்த தொழுகையில் உலக அமைதி நிலவ சிறப்பு துவா செய்யப்பட்டது. நாகூர் மட்டுமின்றி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திட்டச்சேரி, மஞ்சக்கொல்லை, வேதாரண்யம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஜாக் அமைப்பின் சார்பில் பக்ரீத் தொழுகைகள் நடைபெற்றன. அனைத்து இடங்களிலும் அமைதி சகோதரத்துவம் உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியிருந்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்தி நாட்டிலேயே சிறந்த சுற்றுலா வசதிகள் கொண்ட மாநிலமாக மாற்ற மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் அலுவலர்களை கேட்டுக் கொண்டார். சென்னையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல், தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், சுற்றுலா நிர்வாகத்திறனை உயர்த்துதல் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பால் உற்பத்தியாளர்களின் நலன் சார்ந்த பணிகள் மற்றும் வெளிப்படை தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தை செயல்படுத்த இருப்பதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனை, தூய பால் பொருட்கள் உற்பத்தி, கூட்டுறவு பால் சங்க உற்பத்தியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டு சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலியை அவர் வழங்கினார். தமிழகத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு தலைவர் திரு கூப்பா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர் பேசிய அவர் இந்த குழுவினர் விண்ணப்பங்களை சரிபார்த்து கணினி மூலம் ஆய்வு செய்து பரிசீலிப்பார்கள் என்று கூறினார். விவசாய கடன் தள்ளுபடி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் நிதி நிலைமையை சரி செய்த பின்னர் அரசு ஒவ்வொன்றாக திட்டங்களை நிறைவேற்றும் என்று கூறினார். திருச்சி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள திட்டங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் கூறினார். துறையினுடைய வீடுகளை பெறுவதற்கு யாரும் எவர் மூலமாகவும் விண்ணப்பிக்க வேண்டாம். பயனாளிகளை கண்டறிவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே ஒரு குழு இருக்கிறது. விண்ணப்ப மனுக்களை மின்னணு மூலமாக தகுதி படைத்தவரா என அறிந்து தேர்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்படும். ஒரு குடியிருப்பு பல நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை மராமத்து செய்து வீடுகளை வழங்குகின்ற பொழுது முன்பு குடியிருந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே வழங்கப்படும். திருச்சியிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த துறை தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகிறது. நீலகிரி கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான 66வது பழ கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று தொடங்கியுள்ளது. 500 கிலோ பேரீச்சம் பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட டைனோசர் வடிவமைப்பு அனைவரையும் கவர்ந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழக்கண்காட்சி தொடங்கியது. 4.5 டன் அளவில் பழங்களை கொண்டு ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளோடு டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பூங்கா நுழைவு பகுதியில் ஜுராசிக் பார்க் வரவேற்பு தூண்கள் அன்னாசி பழங்களால் வடிவமைக்கப்பட்டு ஆரஞ்சுகளை கொண்டு அதில் சிம்ஸ் பார்க் என்ற பெயரும் 500 கிலோ பேரிச்சம் பழங்களை கொண்டு டைனோசர், அதன் அருகே டைனோசர் முட்டையிலிருந்து குட்டி டைனோசர் வெளியே வருவது போல் நெல்லிக்காய்களை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மலைப்பயிர்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நீலகிரியில் மட்டும் வளரக்கூடிய பழவகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தோட்டக்கலைத்துறையினர் அரங்குகளில் பறவைகள், அணைகள், வீணை, மயில் போன்ற வடிவங்களை படங்களாலேயே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரையும் கவர்ந்துள்ளது. புதுகையிலிருந்து சரவணன். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் புதுடில்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தின் கீழ் வீடுகள் கோரி விண்ணப்பித்த பயனாளிகளை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று இதன் தலைவர் திரு கூபா கிருஷ்ணன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.